பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். நீதியை விரைவாக வழங்க வேண்டும். சாத்தான்குளம் வியாபாரிகள் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்தில் ஜெயராஜ் மகள் கண்ணீர் மல்க பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஊரடங்கு விதிகளை மீறி கடையை திறந்து வைத்ததாக கூறி போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கப்பட்டு முதல் நாள் இரவு பெனிக்ஸும் 2ஆம் நாள் காலை தந்தை ஜெயராஜ் ஆகியோர் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விவகாரம் பூதாகரமாக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இதில் பொதுமக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இது தொடர்பாக போராட்டங்கள் நடந்தது. மேலும் வழக்கு சிபிசிஐடி விசாரணை செய்து அதைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் 10 போலீசாரை கைது செய்து மதுரை சிறையில் அடைத்து தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று சாத்தான்குளம் பஜாரில் உள்ள அவர்களது செல்போன் கடை முன்பு 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் நடந்தது. இதில் ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் கலந்து கொண்டு கடை முன்பு வைத்திருந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அங்கு நின்ற பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக கல்லறை தோட்டத்தில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் கல்லறையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயராஜ் மகள் பெர்சி பேசுகையில், இச்சம்பவம் நடந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. இதுவரை 49 பேர் விசாரிக்கப்பட்டுள்ளனர். நீதி தாமதிக்கின்ற போது அச்சம் ஏற்படுகிறது. நாங்கள் இன்றும் நீதிமன்றத்தை தான் நம்பி உள்ளோம். இந்த வழக்கில் கிடைக்கும் நீதி அனைத்து பாமர மக்களுக்கும் கிடைக்கும் நீதி என்று நம்புகிறோம். கால தாமதம் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. 4 வருடமாக நீதிமன்றத்தில் வழக்கு வருகை தருகின்ற நாளில் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு செல்ல வேண்டிய நிலை, அதோடு மட்டுமல்லாமல் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் அலைய வேண்டிய நிலை உள்ளது. இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு வருகிறோம். நீதித்துறையிடமும் தமிழக அரசிடமும் நாங்கள் கேட்கின்ற விஷயம் ஒன்றுதான், எங்களுக்கு நீதியை விரைவில் வழங்க வேண்டும். நீதி தாமதிக்கும் போது தவறுகள் நடப்பது அதிகரிக்கும். எங்களுக்கான நீதியை விரைவாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். இப்போ 59 ஜனவரி மாதத்தில் ஒரு விட்னஸ் முடிஞ்சிட்டு 4 மாதமாக ஃபெப்ரவரியிலேருந்து இன்றைக்கி வர ஒரு விட்னஸை 4 மாதமாக விசாரிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் ஹைகோர்ட்டில் கூட போட்டிருக்கோம். 3 மாதத்தில் எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நீதித்துறையையும் அரசாங்கத்திட்டையும் நாங்கள் கேட்குறது, எங்களுக்கு சீக்கிரத்தில் எங்களுக்கு விசாரித்து எங்களுக்கான நீதியை வழங்குங்க. அப்போது தான் எத்தனையோ கஸ்டடி டெத் அதுக்கப்புறம் நடந்துச்சு. அப்போது இவ்வளோ தாமதிக்கப்படும் பொழுது அடுத்த தவறுகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. தண்டனை விரைவாக வழங்கப்படும் பொழுது அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் தப்பு செய்யும் பொழுது தண்டனை விரைவாக கொடுத்தா தான் இதே போல் இன்னொரு தப்பு நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்.